நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்ட கிராம சபை கூட்டங்களை மாநிலம் முழுவதும் வருகிற 23ஆம் தேதி நடத்த தமிழக அரசு ஆணை. 9 ஆண்டுகளாக வழங்கப்படாத தொல்காப்பியர் விருதுகளை உடனடியாக வழங்க வேண்டுமென நடுவண் அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு உதவி நடுவம் அமைக்கப்படும் என அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. பாகிஸ்தானின் குவெட்டா தொடர்வண்டி நிலையத்தில் தற்கொலைப்படை பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 20க்கும் மேற்பட்டோர் பலி. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே இருசக்கர ஊர்தி மீது மோதி தனியார் பேருந்து கவிழ்ந்து தீப்பிடித்து எரிந்ததில் ஒருவர் உயிரிழப்பு. குஜராத்தில் 12 ஆண்டுகளாக பயன்படுத்திய மகிழுந்தை 4 லட்சம் ரூபாய் செலவு செய்து நல்லடக்கம் செய்த தொழிலதிபரை கண்டு மக்கள் வியப்பு. திருக்கோவிலூர் அருகே ஏரி வாய்க்காலை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த 144 வீடுகள் காவல்துறையினர் பாதுகாப்புடன் இடித்து அகற்றம். ராஜஸ்தானிலிருந்து கோவைக்கு தொடர்வண்டியில் கடத்தி வரப்பட்ட 7800 போதை மாத்திரைகள் பறிமுதல். 4 பேரை கைது செய்தது காவல்துறை. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து 6 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி. அமெரிக்க வரலாற்றில் முதல் முறையாக வெள்ளை மாளிகையின் தலைமை அதிகாரியாக சூசன் வைல்ஸ் என்ற பெண்ணை நியமித்தார் ட்ரம்ப்.